ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த குர்த்தியோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு லேயர்லேயே எனக்கு 2 பீஸாக இருந்துச்சு. அந்த பீஸை வந்து அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் லேயரில் 3 பீஸாக இருந்துச்சு. ஃபோர்த் லேயரில் 4 பீஸ் இருந்துச்சு. லைனிங்லேயுமே இருந்துச்சு, மெயின் ஃபேப்ரிக்லேயுமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் எடுக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் லென்த்து. அந்த லென்த்து தான் நான் வந்து இப்போ கேதர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு டாப் ஸ்டிச் லூஸ் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கேதரிங்க்காக ஒரே ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் த்ரெட்டை மட்டும் எடுத்துட்டு புல் பண்ணோன்னா அந்த துணியை இழுக்க இழுக்க நம்ம லூஸ் தையல் போட்டிருக்கறனால ஈஸியாக துணி சுருண்டு வரும். கேதரிங்ஸ் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக நீங்கள் அந்த கிளாத்தை இழுக்கும்போது ஈஸியாக கேதரிங்ஸ் ஃபார்ம் ஆகும். இது ஒன் ஆஃப் த வே. இல்லைனாலும் ஃபூட்டர் இருக்கும், கைடுன்னு சொல்லுவோம். கேதரிங் கைடுன்னு விற்பாங்க. அவங்கவுங்க மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஆன்லைன்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் பண்ணாலும் கேதர்ஸ் ஈஸியாக வரும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப நல்லா அழகாக வரும். எனக்கு இந்த கேதரிங்ஸ் இந்த மெத்தடில் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் எல்லா லேயர்ஸ்க்குமே கேதர்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் லைனிங்க்குமே கேதரிங் எடுக்கிறேன். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் 3த்துக்குமே நான் கேதரிங்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். இந்த கேதரிங்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம வேஸ்ட் லென்த்தை விட ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஃபார்ம் பண்ணுவோம். செகண்ட் லேயரில் வந்து கேதரிங்ஸ் வந்து டாப்பில் ஃபார்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லேயரோட மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி செகண்ட் லேயரில் ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி தேர்ட் லேயரோடைய டாப் கேதரிங் வந்து செகண்ட் லேயரோடைய இன்ச்சு எனக்கு 77 இன்ச்னா அந்த 77 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி தேர்ட் லேயரோட கேதரிங்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு லேயர் வந்து என்னோடய வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 36 இன்ச் தான் எனக்கு தேவை. அதை விட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 2 இன்ச்சுக்கு மட்டும் சும்மா லைட்டாக கேதர்ஸ் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் கன்சிக்யூட்டிவாக 3 லேயர்ஸ்க்குமே லைனிங்லேயுமே கேதர்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன், மெயின் ஃபேப்ரிக்லையுமே கேதர்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கேதரிங்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். 3த்துலேயுமே கேதரிங் பண்ணிவிட்டு நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு லேயர் அது வந்து வேஸ்ட் லென்த்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், மேலே இருக்க கேதர்ஸ். செகண்ட் லேயரில் இருக்க கேதர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லேயரோட இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். தேர்ட் லேயரோட கேதர்ஸ் செகண்ட் லேயரோட இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது மெயின் கிளாத்லேயும் பண்ணியிருக்கேன், லைனிங்லேயும் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு லேயரை செகண்ட் லேயரோட அட்டாச் பண்ண போகிறேன். செகண்ட் லேயரோட அதாவது ஃபஸ்ட் லேயரோட பாட்டமில் செகண்ட் லேயரோட டாப்பை வச்சு ஒரு ஸ்டிச் போட போகிறேன். அதே மாதிரி செகண்ட் லேயரோடைய பாட்டமில் தேர்ட் லேயரை வச்சு ஒரு ஸ்டிச் போட போகிறேன். இது லைனிங்க்கும் பண்ண போகிறேன், மெயின் ஃபேப்ரிக்குமே பண்ண போகிறேன். இந்த எப்படி பண்ணுன்றதையும் நான் காட்டுறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு லேயரோட பாட்டமில் செகண்ட் லேயரோட டாப்பை வச்சு அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதே மாதிரி செகண்ட் லேயரோட பாட்டமில் தேர்ட் லேயருமே வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். இதை நான் லைனிங்க்குமே பண்ணுறேன், ஆஸ் வெல் அஸ் மெயின் ஃபேப்ரிக்குமே பண்ணுறேன். அதை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். நான் இப்படி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 லைனிங் ஃபேப்ரிக் எப்படி அட்டாச் ஆகிருக்கோ இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ண மெயின் ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு வந்து லைனிங் ஃபேப்ரிக் மேலே வைக்கிறேன். வச்சு எனக்கு வேஸ்ட்டு கிட்ட வருது இல்லையா, அந்த இடத்துல மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் போடுறேன்.
நான் 2த்தையும் இப்போ சேர்த்து வச்சு கீழே லைனிங் இருக்குது, மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். 2மே நல்ல பக்கம் மேலே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அடியில் மெயின் ஃபேப்ரிக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன், லைனிங் ஃபேப்ரிக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சும் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய யோக் பார்ட் முடிக்க போகிறேன். மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே என்னுடைய லைனிங் ஃபேப்ரிக் வைக்கிறேன். நெக் எனக்கு எந்த டிசைனில் வேணுமோ அதை நான் பண்ண போகிறேன். இந்த ஸ்வீட் ஆர்ட் நெக் தான் நான் இப்போ ஃப்ரண்ட்டு டிசைனுக்கு எடுத்திருக்கேன். பேக்குக்கு வந்து நார்மலான யூ ஷேப் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் ஆர்ட் நெக்கோடைய நெக் பேட்டர்ன் எப்படி போடணுன்னு நான் ஆல்ரெடி யூடியூப் அண்ட் இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. எனக்கு நெக்கு மாறாமல் இருக்கிறதுக்காக பின் வச்சு செக்யூர் பண்ணி நான் அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் போட்ட தையலேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத்தை வந்து நல்லா திரும்பும் போது ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்து நல்ல பக்கம் திருப்பி எடுத்துகிட்டு ஒரு படிமான தையலும் போட்டுடுறேன். ஆஸ் யூஷுவல் நெக் எப்படி திருப்புவோமோ அந்த மெத்தடில் நான் திருப்பியிருக்கேன். இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஸ்வீட் ஆர்ட் அண்ட் பேக்குக்கு வந்து நார்மல் யூ ஷேப் எடுத்துக்கேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே நல்ல பக்கம் வரா மாதிரி ஃபேஸ் பண்ணி நான் ஷோல்டருமே ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவுமே ஜாயின் பண்ணுறேன். இந்த அவுட்ஃபிட்க்கு நான் பெல் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதோட டிராஃப்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், செப்பரேட் வீடியோ போடுறேன். நான் இப்போ செஸ்ட் போர்ஷன் அண்ட் வேஸ்ட் போர்ஷனோடைய மார்க்கிங் மெஷர்மெண்ட் எடுத்து டிவைடட் பை 2 பண்ணி மெஷர்மெண்ட்டை நான் என்னோடய செஸ்ட் போர்ஷனுக்கும் வைஸ்ட் போர்ஷனுக்கும் மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கும் எடுத்து டிவைட் பை 2 பண்ண போகிறேன். இது நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணி நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கிட்டேன். இப்போது என்னோடய வேஸ்ட் மேலே இருக்க யோக் பார்ட்டையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க லேயர்ஸுமே அட்டாச் பண்ண போகிறேன். லேயர்ஸ் அட்டாச் பண்ண முன்னாடி லேயர்ஸோடைய சைடில் 1.5 இன்ச் கேப் விட்டுருப்பேன். அந்த மெஷர்மெண்ட்டை தையல் அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரியும் ராங் சைடு வெளியில் இருக்க மாதிரியும் வச்சுட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி உங்கள் யோக் பார்ட் வெளிப்பக்கமாக நல்ல பக்கம் வரா மாதிரி, அதாவது நல்ல பக்கம் ஃபேஸிங் வச்சுட்டு என்னோடய மெஷர்மெண்ட் நான் மேலே விட்டுருக்க வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டும் நான் டயர்ஸில் லேயர் கவுனில் பண்ணியிருந்த மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பின்ஸ் கொடுத்துட்டு செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்னோடய அவுட்ஃபிட்டோட ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு. பர்ஃபெக்டான லேயர்ஸ், பர்ஃபெக்டான ஹைட். நான் எவ்வளோ ஹைட்டில் மெஷர் பண்ணணும் அந்த மெஷர்மெண்ட்லேயே வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கான அவுட்ஃபிட் ரிசல்ட், நெக்கு, பெல் ஸ்லீவு, லேயர்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. Until then, bye bye guys.